அன்புள்ளம் கொண்ட விஆர் டிவி நேயர்களே, திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சுக்கிரனானவர் சித்திரை 6க்கு பின் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு போறார், ஆட்சி நிலையில இருக்கார் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த அமைப்பானது எந்த மாதிரியான மாற்றங்களை பொதுவா தரும்னு பார்த்தா, டெக்னாலஜி ரிலேட்டடா வளர்ச்சி. ஏன்னா சுக்கரனாவே நம்ம யூஸ் பண்ற செல்லுல இருந்து, ஆக்சசைஸ்ல இருந்து, ஏசில இருந்து, இந்த மாதிரி நம்ம மனுஷனை சௌரியமா வச்சுக்கிற அனைத்து விஷயங்களுமே சுக்கிரனை தான் குறிக்கும் அப்படிம்பாங்க. சோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை காணலாம். நாடு ரீதியாவே சொல்லணும்னா ஐடி துறை, குறிப்பா ஐடியால தான் நம்ம எல்லாமே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். நிறைய யூடியூப் வீடியோல எல்லாம் பார்ப்போம், இந்த வேலை போக போகுது, ஏஐ வந்தனால அதாக போகுது இதாக போகுது அப்படின்ட்டு. அந்த பயம்லாம் இல்லை. புதிய வேலை முயற்சிகளும் உருவாகும், புதிய புதிய வேலை திட்டங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி நகை விற்பனையாளர்களுக்கு நல்ல முதலீடு கிடைக்கும். நல்ல முதலீடு கிடைக்கும்னா என்ன? ஒண்ணு, தங்கத்தோட விலை ஏறும், இல்லையா தங்கத்தோட விலை இறங்குறனால மக்கள் அதை அதிகமா வாங்குவாங்க அப்படிம்பாங்களா. சித்திரை 6க்கு பின் இதெல்லாம் நடக்கும், நீங்க பார்க்கலாம். அதாவது தங்கத்தோட விலை 1க்கு 2 ஏறி போகும். இப்படி ஏறினாலும் அவங்களுக்கு லாபம் தான், இல்லையா? தங்கத்தோட விலை இறங்கினால திரும்பி எப்படி இதை நம்ம வாங்குறது அப்படின்னு மக்கள் ஆர்வப்பட்டு வேகமா வாங்குவாங்க. சோ சுக்கிரன் ஆச்சுங்கிறனால எல்லார்ட்டையும் நகை இருக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறனால, நான் 2வது சொன்னேன் பாத்தியா, தங்கத்தோட விலை இறங்குறதுனால வருமானம், அந்த அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் நிறைய உருவாகிற மாதிரி அமைப்புகள் அனைவரோட வீட்டிலும் நடக்கும். காரணம் என்ன? சுக்கிரன்ங்கிறனால திருமண அமைப்பு, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பொதுவா அதிகமா நடக்கும், அதிகப்படியான மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இது பொது பலன். இந்த மாசத்துக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும், இன்னும் குறிப்பா சொன்னா இந்த சுக்கிர பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மேச ராசி என்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன். பொதுவா 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுறது உங்களுக்கு அருமையான பலன்களை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். எந்த மாதிரி அருமையான பலன்கள்? பொதுவாக மேச ராசிக்காரங்கனாவே கோபமானவங்க, சிடு சிடுன்னு பேசுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துல வரனால எல்லாத்தையும் சிரிச்சு பேசுற தன்மை, முகத்துல ஒரு மலர்ச்சி, சந்தோஷம். இன்னும் சொல்ல போனா உங்க முகமே இந்த காலகட்டத்துல கொஞ்சம் மாறும், சிரிச்ச முகமா இருக்கும், அமைதியான விதமா இருக்கும். எல்லாரும் வந்து பேசுற தன்மையில உங்க முகத்தை வச்சுக்குவீங்க, ஜாலியா ஹாப்பியா அப்படின்ட்டு. அதே மாதிரி 2ஆம் அதிபதி ஆட்சி பெறனால உங்களுக்கு வருமானம் கைக்கு வரும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதிகப்படியான வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியம், ஏதோ ஒரு பாக்கியத்தை நீங்க அடைவீங்க. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, எதுக்காண்டி, குழந்தைக்காண்டியோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காண்டியோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்க விஷயம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அரச மரியாதையே உங்களுக்கு கிடைக்கும். அரச மரியாதை தான் கிடைக்கும், அரச வேலை கிடைக்கும் நான் சொல்லல. சரிங்களா? அரசனைக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய ஒண்ணு இல்ல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, நீங்க ஒரு முக்கியமான ஆளாக இருக்கும் பட்சத்தில் அந்த வேலை உங்களுக்கு அவங்க வந்து மதிப்பு மரியாதை கொடுக்கும்போது அது அரச மரியாதை தானே. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் மேசராசினருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி வாகனங்கள் நீங்க புதுசா வாங்குற அமைப்பும் ஏற்படும். புதிய வாகனமாவே நீங்க வாங்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி நகை, குறிப்பா கழுத்துல போட்டுக்கிற செயின் மாதிரி அமைப்புகள், இல்லாட்டி கையில போட்டுக்கிற காப்பு வளையல் மாதிரி அமைப்புகள், இதுலதான் நீங்க வாங்குவீங்க. ஏன் இதை தவிர வேற நகைகளே இல்லையான்னு கேட்டா இருக்கு நிறைய. பட் அதுலலாம் உங்களுக்கு ஃபோக்கஸ் போகாது. செயினே இல்லாட்டி கையில போட்டுக்கிற வளையல் இந்த மாதிரி தான் போகுமே ஒழிய, இந்த இடிப்பு போடுற டியானம், அந்த மூக்குல போடுறது, காதுல போடுறது, இதெல்லாம் நீங்க வாங்க மாட்டீங்க. காலில் போடுறது, இதை எதுவுமே வாங்க மாட்டீங்க. ஃபோக்கஸ் ஃபுல்லா எப்படின்னா கை, கழுத்து, இது 2ல தான். ஏன்னா 2ஆம் பாவத்தை குறிக்கிறது. அப்ப அது பார்க்கணும், எல்லாரும் டக்குன்னு பாக்குற மாதிரி உள்ள இடத்துல அது இருக்கணும். அப்படின்னா ஒண்ணு கழுத்துக்கு புதுசா நகை வரணும், இல்லாட்டி கைக்கு புதுசா நகை வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் கொடுக்கும். சரிங்களா? மற்றபடி எதுவும் நெகட்டிவான விஷயங்கள் இல்லை. திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வரலாம். இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும்போதுல அமைப்பு ஏன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ராசியில சூரியன் இருக்கும் போதுல, அது உச்ச நிலையில இருக்கும் போதுல குழந்தை பாக்கியத்தை வேணா திருமண மாணவர்களுக்கு கொடுக்கும், நல்லபடியா கொடுக்கும் சொல்லாம திருமண அமைப்பு நல்லபடியா கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. காரணம் என்ன? அதிகாரமிக்க ஆண் இல்ல அதிகாரமிக்க பெண் தான் வருவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்த சூரியன் பாக்குறாருல. சோ இந்த காலகட்டத்துல அமையும் போதுல அவங்க சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் வருமே, நீங்க சொல்றதை அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. சோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தாயாருடைய உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். காரணம் என்ன? 4ஆம் அதிபதி 12 ராசிலையும் சுக்கிரன் ஆட்சி பலத்துல இருக்கும் போதுல 4ஆம் இடத்துக்கு பாதிக்கும்
அதாவது மனைவி நல்லா இருந்தா தாய்க்கு தான் முதல்ல பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதனால தாயாரோட உடல்நிலை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். வாகனங்கள் நல்ல முறையில முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல சம்பாத்தியத்தையும் கொடுக்குற, அதாவது வாகனங்கள் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு சம்பாத்தியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கிறத மறந்துடக்கூடாது. அப்படிங்கும்போது மருத்துவ செலவை நிறைய கொடுக்குங்கிற அமைப்பு தான் இருக்கு. அப்ப பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணிடக்கூடாது, சண்டை போட்டுறக்கூடாது. சண்டை போட்டா அடி நமக்கு தான் பலமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? மற்றபடி எந்த பெரிய அளவுல பாதிப்பும் இருக்காது. காவல்துறை அதிகாரிகளாகவோ இல்லாட்டி இபி சம்பந்தப்பட்ட லைன்லயோ இருக்கிற மேசராசினராக இருக்கும் பட்சத்தில் நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, உங்க வேலையில பெர்ஃபெக்ஷன் உண்டு, கரெக்டா நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு ப்ரூஃப் தனியா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிக்காது. இல்லாட்டி வேலையை விட்டு போறது, இல்லாட்டி வேலையை கொஞ்ச நாளைக்கு பார்க்க விடாம பண்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும். கால் பகுதிகள் கொஞ்சம் கவனம் தேவை. முழங்காலுக்கு சரியான பாதிப்புகள் இருக்கிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் இருக்கு. கவனம் தேவை, கவனம் தேவை. எலும்பு பல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ரொம்ப கவனம் தேவை மேசராசினருக்கு. சரிங்களா? வருமானம் இந்த காலகட்டத்துல பிரச்சனையே இல்லை, மரியாதை இந்த காலகட்டத்துல பிரச்சனை இல்லை. முழங்கால் கீழ்ப்பகுதிகள் மட்டும் கவனம் தேவை. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்க மனைவிக்கு தான் உங்களால பெரிய பிரச்சனையே. ஏன்னா சனி செவ்வாயோட சேர்றதுனால நீங்க முடவன் ஆயிட்டீங்க. அப்ப 7க்கு தானே இது அதிகப்படியான பிரச்சனை. அப்படிங்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை பண்ணிக்க கூடாது. வெளியில போயிட்டு வந்தா கவனமா இருக்கணும். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். மனைவிக்கு அதிகப்படியான இம்சையை இழுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா அவங்க ஆட்சி பலத்துக்கு வந்துட்டாங்க. அவங்கதான் உங்களை பேசவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. 2ஆம் இடத்துல வந்து பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போதுல அவங்களால பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும். இன்னும் சொல்லப்போனா ஒரு குழந்தையை எப்படி தாங்குறாங்களோ அப்படி உங்களை தாங்கணுங்கிற அமைப்பு இருக்கு. தாங்கணும்னா அப்ப நான் பாதிக்கணும் தானே அர்த்தம். அப்படி நீங்க பாதிக்கிறீங்கன்னா அது என்ன ஆகும்? செவ்வாய் சனியோட சேர்ந்து இருக்கா, 12ல இருக்கா, ரைட் அப்ப காலை உடைச்சு விடு அப்படிங்கிற மாதிரி உள்ள, இல்ல கையை உடைச்சு விடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ ரொம்ப கவனமா இருங்க. ஏன் சொல்றேன்னா 6ஆம் அதிபதி ராசியில வர்றதுக்கு ரொம்ப நாள் இல்ல. சித்திரை 17க்கு அப்புறம் இன்னையில இருந்து இன்னும் சொல்ல போனா சித்திரை 6 சுக்கிரன் உள்ள வந்ததுல இருந்து 6 நாள் கழிச்சு அவரும் உள்ள வந்துடுறாரு. இந்த இலைப்பட்ட காலகட்டத்துல மனைவி உங்களை தாங்கணும்னா இந்த 6 நாள்ல சித்திரை 6ல இருந்து சித்திரை 12க்குள்ள ஏதாவது உடல்நல பாதிப்பு ஏற்படுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா நீங்க வியாதி உள்ள ஆளா மாறுறீங்க. ராசியில 6ஆம் அதிபதி வந்தாவே நீங்க ராசி உள்ள ஆளா, வியாதி உள்ள ஆளா மாறுறீங்க அப்படிங்கிற அமைப்பு. இல்ல கடன்காரனா மாறுறீங்க, அதனால மனைவி வேலைக்கு போறாங்க, அதனால பணம் அவங்க சம்பாதிச்சு தராங்க, சந்தோஷமா இருக்கீங்க. இதுவும் உண்மைதான். கைகால் இதாகுதான் இல்ல, இது ராசி அந்த கடன் அப்படிங்கிற விஷயம், கடன், நோய், எதிரி, இது 3ல ஏதோ ஒண்ணு மாற்றுறீங்க. அதுல மனைவி சப்போர்ட்டால ஜெயிச்சு வரீங்க அப்படிங்கிற அமைப்பு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பலமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த குறையும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சுக்கிரன் ஆட்சி. சோ உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸ்ட்ராங் மேன் அப்படின்னே சொல்லலாம் உங்களை. உங்களுக்கு எந்த இடத்துல பாதிப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த ராசி அதிபதி சனி செவ்வாயோட சேர்ந்தனால உங்களை ஆடம்பர செலவு பண்ண வச்சு கடனாளி ஆக்கும். ஆடம்பர செலவுனா எப்படி சார் அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். ராசிக்கு 10ஆம் அதிபதி தான் சனி, அவரோட தான் செவ்வாய் சேர்றாரு. அப்படிங்கும்போது உங்கள் கடமைகள்னு சொல்லக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது செய்வீங்க. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி ஆகிறாருல, ஒண்ணு உங்க குழந்தைகளுக்கு திருமண அமைப்பு பண்ணுவீங்க, இல்ல உங்க குழந்தைகளுக்கு காது குத்து பண்ணுவீங்க, இல்லாட்டி உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது இது பண்றது, இல்லாட்டி மனைவிக்கே செயின் வாங்கி போடுறது, மனைவிக்கே நகை வாங்கி போடுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆடம்பர செலவை பண்றதின் பேர்ல கடனாளி ஆவீங்க. இதுக்கும் மனைவியோட சப்போர்ட் இருக்கும். நல்ல முறையில அவங்க சப்போர்ட் பண்ணி காப்பாத்துவாங்க, எல்லா வகையிலையும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனா அடிக்கடி உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் சண்டை வரும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சண்டை வராது. பரணி நட்சத்திரக்காரர்களா இருக்கும் பட்சத்தில் உங்களையும் உங்க மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பெரிய அளவுல சண்டையா மாத்திக்காதீங்க. குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்புக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா அதை மட்டும் செக் பண்ணுங்க. சொல்யூஷன் இல்லாத தப்பு பண்ணா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தலைப்பகுதிகளில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு. ரொம்ப கவனமா குழந்தைகளை பார்த்துக்கோங்க. அதாவது விளையாடுற இடத்துல அடிபடுறது, விளையாடுற இடத்துல அடிபட்டா நம்மளால எதுவுமே பேச முடியாது. அதனால சொல்றேன், கவனமா பார்த்துக்கோங்க. விளையாடுற இடத்துலையும் அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருந்தாவே கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க உங்க குழந்தைகளை. சரிங்களா? வாகனத்துல வேகமா போக வேண்டாம் உங்க குழந்தைகள் அப்படிங்கிறதையும் சொல்லி வளர்த்துருங்க.
காரணம் என்னன்னா 4ஆம் அதிபதி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாதிக்கின்ற அமைப்புல நீங்க பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு கூட இந்த பாகத்தால பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? கொஞ்சம் கவனம் தேவை குழந்தைகள் விஷயத்துலையும் நீங்க பாத்துக்கிறது அப்படிங்கிறது. சரிங்களா? கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் மட்டும் உங்க மனைவி உங்களுக்கு மனைவியோ கணவனோ உறுதுணையா வந்து சமாளிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி உச்சம், ராசியாதிபதி தான் சனியோட சேர்றார். இந்த அமைப்பு எப்படின்னா தாய் தந்தையரோட உடல்நிலையை கடுமையா பாதிக்கும். உங்களுக்கு பாதிக்காது, உங்க குழந்தைகளுக்கு பாதிக்காது. கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளா இருந்தாலும் சமாளிக்கிற சூழ்நிலைகள் ஏதாவது ஒன்று காய்ச்சணும். ஆனால் உங்கள் தாய் தந்தையருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். வாகனங்கள் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தும். ஹவுசிங் லோனால பல பிரச்சனைகளை மாட்டுவீங்க. ஹவுசிங் லோனா இருந்தா அது விதிவிலக்காயிரும். அதாவது நீங்க அந்த கடனை கட்ட முடியாம கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ஹவுசிங் லோன் மட்டும் இந்த காலகட்டத்துல வாங்க வேண்டாம். ஏற்கனவே வாங்கியிருந்தாலும் எப்படி சமாளிச்சு கட்டணும் அப்படிங்கிறத பாக்குறது சிறப்பு கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். சரிங்களா? மற்றபடி எந்த குறையும் இல்லை. திருமணம் ஆகாத கார்த்திகை நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் நல்ல முறையில கிடைக்கும். காரணம் என்ன? ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ராசியிலே உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். தனி குடுத்தனமா வந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மந்த்லி ரெண்ட் இந்த மாதிரி உள்ள விஷயங்களை மட்டும்தான் பாதிக்கும். மற்ற எந்த ஒரு விஷயமும் பாதிக்காது. எல்லாமே சூப்பரா இருக்கும். தாய் தந்தையருடைய உடல்நிலையை கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப சொதப்பிருப்பீங்க, இன்னமும் சொதப்புவீங்க. அந்த செவ்வாய் சனி பிரிகிற வரையும் உங்களுக்கு படிப்புல ரொம்ப பாதிப்பு இருக்கும். ஸோ படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு லெவலுக்கு மேல யாராலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எப்படி செய்யணுமோ அது மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க.